இங்க வீட்டுக்கு தமிழ் வராங்க. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்தது யாருக்குமே பிடிக்கல. சேது வரைக்குமே பிடிக்காத மாதிரி பார்க்க எல்லாருமே தமிழ்ச்செல்விய மொறச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்டவள எதுக்குடா ராஜாங்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி எங்க அப்பத்தா வேற ராஜாங்கத்த திட்ட, இங்க ராஜாங்கம் அதற்கான விளக்கத்தையும் குடுத்து எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க. தமிழ்ச்செல்வி இனிமே இந்த வீட்ல தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு, ராஜாங்கம் அதுக்கப்புறம் எத பத்தியுமே பேசாம உள்ள போக, இங்க ராஜாங்கத்தோட மனைவியும் அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தமிழ் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். யாரும் எதுவுமே பேசாம தமிழ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி உள்ள போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்க ஈஸ்வரியும் தாமரையோட அம்மாவும் பக்கத்துல வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்றத பத்தி மட்டும் நினைக்காத, அப்படி ஒண்ணு கண்டிப்பா இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது. இந்த வீட்டுல மலர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தான் நீ கடைசி வரைக்கும் இருக்க போற. இந்த வீட்டு வேலைக்காரியா மட்டுமே இருந்து வேலைக்காரியாவே சாக போற. உங்க அம்மா அப்பா கூட நீ பேச முடியாது, உன் தங்கச்சியை பார்க்க முடியாது, உன் பாட்டியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தண்டனை தான் இப்ப ராஜா மாமா உனக்கு கொடுத்திருக்காரு. இதை நீ புரிஞ்சுக்கலையா? இது எங்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப மோசமா திட்டிட்டு போக, அங்க நிக்கிற சேது பக்கத்துல வந்து எங்க தமிழை நல்லாவே முறைச்சு பார்த்துட்டு நேரா வேகமா கோவத்தோட மாடிக்கும் போயிடுறாங்க. எங்க தமிழ்ச்செல்வி தனியா நின்று அழுதுட்டே இருக்காங்க ஒத்தையில. ஏன்னா தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட பேசவும் முடியாது, இந்த வீட்டுல இருக்கவங்களும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது, நம்ம எப்படி இவங்களுடைய மனசை மாத்துறதுன்னு ஏகப்பட்ட குழப்பத்தோட கஷ்டங்களோட எங்க தமிழ்ச்செல்வி யோசனையில இருக்க, இங்கதான் வந்து அப்பத்தா வராங்க. இன்னும் என்னடி மச மச நின்றுட்டு இருக்க, போய் வேலைகளெல்லாம் பாரு. இந்த வீட்டில் என்னென்ன வேலை இருக்குன்னு எல்லாமே உனக்கு தெரியும்ல. இனிமேல் வீட்டு வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா திட்ட, அப்படி சொல்லுங்க அம்மா அப்படின்னு எங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க ராஜாங்கத்தோட தங்கச்சி தாமரையோட அம்மாவும். இங்கே தாமரையும் தாமரையோட அம்மாவும் வந்து உட்கார, கூடவே ஈஸ்வரி வந்து உட்காராங்க. ஆமாம்மா, நான் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு செஞ்சு வச்சிரு. மற்றவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுன்னு எங்கள் ஈஸ்வரி கட்டளையிட, இதை பார்த்த சேதுவோட அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. இப்போ எதுக்காக இவங்க இப்படி தமிழ்ச்செல்விட்ட நடந்துக்கிறாங்க, நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்க பொண்ணுகிட்ட இப்படி வேலைக்கு மேலே வேலை சொல்லிட்டு இருக்காங்களே நினச்சி இங்கே தன்னுடைய அத்தைகிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னத்த வயசான நீங்களும் இப்படி நடந்துக்கலாமா? வயிற்றுக்கு பிள்ளைக்காரி இவளை போட்டு இவளை வேலை வாங்கலாமான்னு சொல்ல, நான்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ வேலை பார்ப்பேன் தெரியுமா, எங்கெல்லாம் போய் வேலை பார்ப்பேன் தெரியுமா? அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் நானும் பிள்ளைவளையெல்லாம் பெற்றெடுத்தேன். அந்த கஷ்டம் கூட இல்லாமல் எப்படி நான் ஒன்றும் இவ்வளோ கஷ்டப்படுன்னு சொல்லலை. வீட்டு வேலைகளை பார்க்குறது உனக்கு குத்தம் இல்லையே, அதை பார்த்தாலும் பிறக்க போகிற குழந்தைக்கும் அவளுக்கும் உடம்புக்கும் நல்லது தானே அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போக, இதை பார்த்து எங்கள் சேதுவோட அம்மா தமிழ்ச்செல்வியை பார்த்து ரொம்ப கலங்கியபடியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்க எதையுமே பேச முடியல. எங்க ராஜாங்க வேற யாரும் தமிழ்ச்செல்வி கிட்ட அனாவசியமா பேச்சு வச்சுக்க கூடாது, எது தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க, அதை தாண்டி அவகிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொன்னதுனால யாரும் அதுக்கப்புறம் எங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேசாம கிளம்பி போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் தன்னுடைய கவலைகள் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இங்க கிச்சன்ல போயிட்டு இங்க தன்னுடைய வேலைகளை கவனிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கடி தன்னுடைய அம்மா அப்பா தங்கச்சின்னு இப்படி அவங்க உறவுகளுடைய நினைவுகள் வந்து போனாலும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, நம்ம இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசை மாத்தி ஆகணும், முதல்ல சமையல் பண்ணுவோம், நல்லபடியா சமைப்போம், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலையும் திரும்ப நல்ல மாதிரியான ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இங்க தமிழ்ச்செல்வி சமையல்லாம் சமைச்சிட்டு இருக்கு. அங்க வர தாமரை இவளை பேசின பேச்சுக்கும் இவளுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கும் உடைஞ்சு போய் உட்காந்துருவான்னு பார்த்தா, வந்த வேகத்துக்கு வேலைகளையெல்லாம் சரிவர கவனிச்சிட்டு இருக்காளே, இவளை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு தாமரையும் யோசிக்கிறாங்க. இப்படியே விட்டா திரும்ப மாமா நம்ம கைக்கு கிடைக்காம இவ கைக்கே போனாலும் போயிடுவாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு திரும்பவே வரவே வராது. அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம எதுக்கு நழுவ விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க தாமரை வந்துட்டு பக்கத்துல போறாங்க. பக்கத்துல போற தாமரை தமிழ்ச்செல்வி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி எதுவுமே ஒரு வார்த்தை கூட இங்க தாமரை கிட்ட பேசல. இதனால எங்க தாமரையும் வந்துட்டு இங்க டைனிங் ஹால் வந்து உட்காந்துறாங்க. சமைக்கிறியா, சமையல் பண்ணு, ஆனா இந்த சமையல் நல்லா இருந்தா தானே எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏற்கனவே செஞ்ச மாதிரி உன்னால எல்லாரும் பட்னியா போகணும், போனா மட்டும்தான் இங்கே திரும்பவும் வந்துட்டு உன்னால பிரச்சனை வரும், உன்னை எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு காயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான யோசனையில இங்க தாமரை உட்காந்துருக்காங்க. தமிழ்ச்செல்வி நைஸா கிளம்பி வெளியில போகிற நேரத்துல இங்க தாமரை நேரா கிச்சனுக்குள்ள உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லா சாப்பாடும் ரெடியா இருக்கு. இங்க தாமரை போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து எல்லாருக்கும் சாப்பாடை எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி இங்க கிளம்பி போக, அப்போ இங்க தாமரை என்ன பண்றாங்கன்னா எல்லா சாப்பாட்லயும் உப்பு அள்ளி கொட்டி வச்சிடறாங்க, காரத்தை அள்ளி கொட்டி வச்சிடறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களுக்கு கிளம்பி போக எல்லாரும் சாப்பிட வராங்க. தமிழ்ச்செல்வி எல்லாருக்கும் சாப்பாடை எடுத்து வைக்கிறாங்க. எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்றாங்க. ராஜாங்கத்துக்கு இங்கே வந்து தமிழ்ச்செல்வி சமைச்சதை சாப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லைனாலும் வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி, நம்ம தான் இந்த தண்டனையை கொடுத்தோம், அதனால நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க. என்ன யாரும் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றாங்களேன்னு தாமரைக்கு ரொம்ப வியப்பாக போயிடுது. தாமரையும் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட அங்கே இருந்து அதை சாப்பிட்டுட்டு கிளம்பி வெளியில் வராங்க. சாப்பாட்டில் நம்ம உப்பெல்லாம் அள்ளி கொட்டி வச்சோம், ஆனால் இப்போ எல்லாமே சரியா இருக்கேன்ற மாதிரி இங்கே தாமரை ரொம்ப ஆச்சரியத்தோட நின்றுட்டு இருக்கா. அப்போ தமிழ்ச்செல்வி கைத்தட்டி கூப்பிடுறாங்க. சொடக்கு போட்டு இங்கே வான்னு கூப்பிட,
என்னே என்னையவே இந்த வீட்டில் சொடக்கு போட்டு கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சான்னு சொல்ல, பக்கத்துல போற தாமரைக்கு பல்லார்னு ஒரு அறைய கன்னத்திலே விட அடி வாங்கிக்கிட்டு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க தமிழ்ச்செல்விய. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டா இந்த வீட்ல இனிமே உன்னோட ராஜாங்கம் தான் நினைச்சிட்டு இருக்கியா? இனிமே அப்படி ஒண்ணு விஷயம் இந்த வீட்ல நடக்கவே நடக்காது. இவ்வளவு நாளா இந்த வீட்ல நீ சொல்றதை கேட்டு மத்தவங்க நடந்திருக்கலாம். மட்டும் இல்லாம நீ என்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்களே பண்ணிருக்கலாம். சேதுவை அடையணும்னு கூட நினைச்சிருக்கலாம். சேது மாமா எனக்குன்னு உள்ளவர். கண்டிப்பா அவர் என்னை வெறுத்திருக்க மாட்டாரு. வெறுத்த மாதிரி வெளியில இருந்தாலும் அவர் மனசுல நான் என்னைக்குமே இருந்துட்டு இருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும்போது நீ இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையை பார்த்து உன்னோட தகுதியை நீயே குறைச்சிக்காத. நீ என்னெல்லாம் பண்ணுவ எதுக்காக அங்க வந்தன்றது எனக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் சாப்பாடு எல்லாத்தையுமே தனியா ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு தான் போனேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. இனிமே இப்படிப்பட்ட வேலையை எனக்கு தெரியாம பார்க்கணும்னு நினைச்ச. இப்ப கன்னத்துல விழுந்தது, அடுத்து உன் கையை உடையும். கையை உடைச்சு போட்டுட்டேனா அப்புறம் என்னை பத்தி நீ யோசிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்ச்செல்வி மிரட்ட. இதை கேட்ட தாமரை அதண்டு போய் நிக்கிறாங்க. பின்னாடி வர ஈஸ்வரி, என்னாச்சு எதுக்கு இப்ப நீ சத்தம் போட்டுட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, போதும் நிறுத்துங்க. இந்த வீட்டுல நீங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்க பேசுற பேச்சுல இருந்தே ஆள் எப்படிப்பட்டவங்கன்னு நான் சரியா கணிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் உங்களோட பருப்பு என்கிட்ட வேகாதுன்னு எங்க பயங்கரமா திட்டிட்டு எங்க தமிழ்ச்செல்வி மேல போக, இதை பார்த்த ரொம்ப ஆச்சரியத்தோட ஈஸ்வரியும் தாமரையும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே இவளுக்கு தைரியம் கூடிடுச்சான். எந்த வகையில இவளுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னு தெரியாம ஈஸ்வரி முழிச்சிட்டு இருக்க. தாமரை அப்படியே கண்கலங்கியபடி கன்னத்துல கைய வச்சபடி நின்றுட்டு இருக்க. மேல போற தமிழ்ச்செல்வி, இந்த வீட்டுல இருக்க சில தேவையில்லாத சீட்டுக்கள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் தூக்கி வெளியில போடணும்னாவது நம்ம இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும். சுத்தி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம இந்த வீட்டுல பல காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அத்தையும் மாமாவும். அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்கள உபத்திரத்தை செய்யறதுக்காக வந்தவங்க மட்டும்னு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. ஆனா சீக்கிரத்துல இவங்களை பத்தின உண்மை எல்லாத்தையுமே எங்க மாமாவுக்கு தெரிய வச்சு அவங்க மூலமாவே சரியான தண்டனை இவங்களுக்கு கொடுத்தாங்கணும். அப்ப மட்டும்தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. அது வரைக்கும் திருந்த மாட்டாங்கன்னு எங்க தாமரை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் செய்து உள்ள வராங்க. உள்ள வர செய்து ஒரு வார்த்தை கூட பேசாம உள்ள போய் படுக்கிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. தமிழ் போய் பேசுறாங்க. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்க எதுவுமே பேசாம திரும்பி இருக்க காதையும் பொத்திக்கிட்டு நல்லா படுத்துறாங்க. இங்க பேசினா பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தா வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்பாங்கன்னு இங்க அமைதியா போயிடுறாங்க சேதுவும். அதுக்கு பிறகு தமிழ்ச்செல்வியும் ஒரு வார்த்தை கூட எங்க சேதுகிட்ட பேசல. அவங்களும் அமைதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா பாவம் எங்க தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் தான் தூக்கமே வரல. இப்படி தாமரை நடந்துகிட்டது அவங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்கு. இப்படி வந்த ஒரு நாளிலே அவன் மாறணுன்ற அவசியம் எப்படி வந்தது, எதுக்காக வந்ததுன்னு தெரியாம ஈஸ்வரி குழம்பி போயிருக்க. இங்க தாமரை தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்படியாடி அவன் உன்னை அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு என் கண்ணத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க அவங்களோட விரலே பதிகிற அளவுக்கு தான் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கோவத்துல தமிழ்ச்செல்வி இருந்திருக்கான்றதையும் இங்க தாமரையோட அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல வேளை இந்த அடியெல்லாம் எங்க கண்ணத்துல விழ வேண்டியதுன்ற மாதிரி தான் கண்ணத்துல கைய வச்சபடி ரொம்ப அதிர்ச்சியில எங்க தாமரோட அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடிய எங்க தமிழ்ச்செல்வி எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ பக்கத்துல வர எங்க தாமரை, என்ன நினைச்சிட்டு இருக்கடி உன் மனசுல? நேற்று அடிச்சுட்டு இந்த வீட்டுல ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறியா? உன் குடுமி என் கையில. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு பாக்குறியா, என்ன செய்ய போறேன்னு பாக்குறியான்னு சொல்லி மிரட்ட. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ கேட்குறியா அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வி கேட்க, ஆமா ஆறுமுகம் அப்படின்னு ஒரு பேரை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தாமரையோட முகம் மாறுது. ஆறுமுகத்தை உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாம எங்க இருந்துற போது. அதான் ஒரு நாளைக்கு எத்தனை டைமுக்கு மேல அவனும் உனக்கு ஃபோன் பண்றான். நீயும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. ஃபோன் மட்டுமா பேசுற, கேட்குற பணமெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்க. இது கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இங்கே நானும் தான் வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் யாருடைய ஃபோனை அட்டன் பண்ணி அவங்க பேசினதுனால, இல்லை யாருடைய ஃபோன் அட்டன் பண்ணி பேசி அந்த நியூஸ் அவங்களுக்கு, அதாவது எஸ்ஐ கமிஷனருக்கு போனதுனால என் கல்யாணம் நிறுத்தப்பட்டுச்சுன்னு தெரியல. ஆனால் நீயும் ஃபோன் பண்ணியிருக்கன்ற விஷயம் ஆறுமுக அண்ணன் மூலமாக எனக்கும் தெரிஞ்சது. அவர் என்னை நேரில் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் நீ நடக்கிறது இந்த வீட்டில் நடக்காது. இந்த விஷயத்த வச்சு தானே என்னை இந்த வீட்டில் அடிமைப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதே விஷயந்தான் என்கிட்டையும் சிக்கியிருக்கு. ஆனால் என்கிட்ட ஆதாரத்தோட சிக்கியிருக்கு. இந்த வீட்டில் நீ என்கிட்ட வாழாட்டாத வரைக்கும் உன்னை பற்றின விவரங்களை நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உன்னால எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்தாலும் கூட இதை பற்றி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி மிரட்ட. இதை கேட்ட எங்க தாமரை வியந்து போய் ஆச்சரியத்தோட நின்று எங்க தமிழை பார்க்க, நான் சொல்ற வேலையை மட்டும் செய்யணும். எங்க கிச்சனுக்கு வந்த தாமரையும் வேலை வாங்குறாங்க. அப்போ இங்க வந்த தாமரையோட அம்மாவும் ஈஸ்வரியும் என்னடி பண்ணிட்டு இருக்க, அவ பார்க்குற வேலையிலன்னு சொல்ல, அதுக்கு உடனே தாமரை சொல்றாங்க, இல்லைம்மா எனக்கு பிடிச்சதை செய்யலான்னு தான் வந்தேன், அதனால தான் சொல்ல, அதெல்லாம் அவகிட்ட சொல்ல, அவ செஞ்சு கொடுப்பான்னு சொல்ல, அவ செஞ்சு சாப்பிடணுன்ற அவசியம்
எனக்கு இல்லை, நானே செஞ்சுக்கிறேன்ற மாதிரி சமாளித்து எங்கள் தமிழுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழோட கையில் வசமான ஆதாரம் சிக்கியதனால இப்போ எதுவுமே செய்ய முடியாமல் தாமரை மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது சேதுவோட கைக்கு மாட்ட போகுது. அந்த ஆதாரம் சேதுவோட கைக்கு சிக்கினதுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தமிழ் அமைதியாக இருந்தா. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் தாமரை தான். தாமரையும் அதே வேலையை தானே பார்த்துருக்கான். அப்படி இருக்கப்போ நம்ம தமிழுக்கு கொடுத்த அதே தண்டனை தானே இங்கே தாமரைக்கும் கொடுக்கணுன்ற ஒரு யோசனையும் இங்கே சேதுக்கு வரும். அப்போவாது தமிழ்ச்செல்வியை புரிஞ்சு ஏற்றுப்பாரு. ஆனால் இப்போது எங்கள் தமிழ்ச்செல்வியோட கையில் வசமாக எங்கள் தாமரை சிக்கினதுனால வேற வழி இல்லாமல் இங்கே அவங்களுக்கு அடங்கி போக வேண்டிய நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அடிபணிஞ்சு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கபலமாகவும் இருக்குது. இந்த வீட்டில் நம்மளுக்கு நம்ம மேலே தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கு. அதே போல் இங்கே தாமரையுமே ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். எந்த ஃபோன் பேசப்பட்டதுனால போலீஸ் வந்தாங்கன்றது தெரியல. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு ஆகணுன்ற மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வியும் யோசனையில இருக்காங்க.